நாமளும் இப்படி ஒரு பக்கம் உட்காரலாம் தேவர் சபையில. இன்னும் தேவர்கள்லாம் வள்ளியாட்டுறது. ஆமா, நான் இந்த கடகம் என்னும் சிற்றூர்ல இருந்து வந்திருக்கிறாயான புதுசா அந்த இன்னைக்கு தான் தேவர் சபைக்கே புதுசு. அப்படியா? ஆமா ஆமா, சரி உட்கார ஒரு பக்கம். சரி 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 சரி. தேவர் சபைக்கு இந்த தேவர் சபைக்கு அதாவது வாரத்தில் ஒரு நாள் 33 கோடி தேவர்களும் எண்ணெய் போன்ற ரசிகரும் எல்லாரும் வந்து போவார்கள். இன்னும் யாராவது வருவாரோ சற்று அமுதனை சுமாதானம் போடுங்கள். குதிரவாய உள்ள இருக்கா போடு, ஆசனம் போடு. 4 பேர் நாங்க சாணி போடுறதுக்கு அதான் உட்கார்றதுக்கு சிம்மாசனம் போடு. போடுறா எல்லாம் உட்காருட்டோம். அப்படி உட்காரு. எப்படி இருக்கும்? நல்லா போட்டுக்கிறேன். பரவாயில்ல, இவனுக்கு புத்தி இருக்கு. ஆமா, ஆகட்டும். நல்லா தொடச்சிட்டு போடு. தேவர் சபையில எல்லா தேவரும் வந்து விட்டார்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. 4 பேர் படுத்துட்டாங்க. வாயு வரணும், வாயு வரணும், குபேரன் எல்லாமே அப்படி அப்படியே படுத்து எல்லா தேவரும் வந்து விட்டார்கள். சரி ஆகட்டும். நீ தேவர் சபையை வாரத்தில் ஒரு முறை திங்கட்கிழமை நீ தேவர் சபை கூட்டுவது வழக்கம். அப்படி கூடி இந்த தேவர் சபையை எப்படி உங்களுடைய கட்டத்திட்டங்கள் எப்படி இந்த தேவர் சபைக்கு யாரு வர வேண்டும் யாரு வரக்கூடாது அப்படி என்று நாங்கள் தெரிய வேண்டும். ஏனென்றா உட்கார்ந்து கேளுங்க. நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்குது. இந்த தேவர் சபையில யாரும் வரலாம், யாரும் வரக்கூடாது. அதாவது இந்த தேவதாவர்கள் தான் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தேவர் சபைக்கு வருவதாக இருந்தால் அதற்கு ஒரு முரண்பாடு உண்டு. அது மட்டுமல்ல, அன்றாட தேவர் சபை கூட்டினால் இந்த தேவர் சபை புண்ண சிரிப்போடு ஆனந்த
சந்தோஷத்தோடு ஆமா. நல்ல கலகலன்னு இருக்கும். ஆமா. இந்த தேவ சபை ஏதோ ஒரு மூடி சூழ்ந்தது போல ஒரு மௌனமா இருக்கு. என்ன காரணம்? என்னன்னு தெரியல. 5-6 கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிறாங்க. அதனால கூட கவர்மெண்ட்ல படுத்துக்கிறது அதுக்கு பேசக்கூடாது. ஏன் இப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஏனென்றால் புண்ணியம் செய்தவர்கள் இந்த புண்ணிய லோகமாகிய தேவ சபைக்கு வரலாம். ஆனால் புண்ணியம் செய்யாதவர்கள் பாவம் செய்தவர்கள் அதாவது தேவ சபைக்கு வரக்கூடாது. ஏசாமி புண்ணியம் செஞ்சவங்க யாரு, பாவம் செஞ்சவங்க யாரு? எல்லாரும் நாம தான் இருக்கிறோம். இதுல புண்ணியம் செஞ்சவங்க யாரு, பாவம் செஞ்சவங்க யாரு? தேவதேவர்கள் மட்டுமல்ல, பிசிமார்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவ சபையில கலந்துக்கிறாங்க. ஆனால் புண்ணியம் செய்தவர்களுக்கு பிள்ளை இருக்கும். குழந்தை. ஆமா, குழந்தை உள்ளவர்கள், பிள்ளை உள்ளவர்கள் அதாவது புண்ணிய லோகம் வரலாம். பிள்ளை இல்லாத பாவம் செய்தவர்கள் ஒருபொழுது இந்த புண்ணிய லோகம் வரக்கூடாது. நீ சொல்வது நியாயம். அதாவது பிள்ளை இல்லாதவங்க புண்ணிய லோகத்தில் இடமில்லை. இங்கே இடம் இல்லையே. மண்ணுலகம் எப்படி நடக்கும்? அதானே. நீ சொல்வது வாஸ்தவமான வார்த்தை. இந்த தேவ சபையே யார் பிள்ளை உள்ளவன் யார் பிள்ளை இல்லாதவன் இது நமக்கு எப்படி தெரியும்? எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆமா. அப்படி என்றால் இந்த தேவ சபையிலே உள்ள இல்லாதவர்கள் யாராவது வந்து அமர்ந்திருந்தால் அந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். அதாவது பிள்ளை இல்லாதவன் தேவ சபைக்கு வந்திருந்தால் அவன் கை கட்டி வாய் வைத்து தலைக்கு வந்து வெட்கப்பட்டு வேதனை விட்டு எழுந்து தலைக்கு வந்து வைக்கிறான்னு சொல்றேன். ஆமா, பார்க்கலாம் யார் அப்படி யார் வருகிறார்களோ பார்க்கலாம். நம்ம வேலை இப்போதுதான் வேலை செய்கிறோம். எப்படியோ பத்த வைக்கிறது இல்ல. உள்ள இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் அந்தவர்கள் எழுந்து நிற்கலாம்பா. இவன் கை கட்டிக்கிறானே இவன் எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. நான் பூலோகத்தில் இருக்கும் கடகம் என்னும் சிற்றூரிலிருந்து வந்திருக்கிற சுவாமி. இந்த அமராவதி புலோகத்தில் பேர் மிருகண்ட ரிஷி. குழந்தை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் எழுந்திருச்சு நில்லுங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, பிள்ளை இல்லாதவன் நான் தான் சுவாமி. வர வாங்கறதுக்கு வந்துருக்கேன். இல்லாத பாதியா நீ? அப்படியே இந்த தேவ சபை மௌனமா இருந்துச்சு. இது ஏதோ இந்த ஒரு சூழ்ச்சி இருக்குது. இப்படி விட்டவர் வரக்கூடாது சொல்றீங்க. நீ வந்திருக்க உலகத்திலே பிறந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் கற்று வந்த மகாமுனிவிலே ஒருவராகப்பட்ட நீ ராஜ நீதிபடி இதுல புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் புண்ணிய லோகத்துல இடம். புண்ணியம் செய்யாத உனக்கு பிள்ளை இல்ல. இந்த பிள்ளை இல்லாத நீ இந்த புண்ணிய லோகம் வரலாமா? வரலாமா? இந்த தேவ சபை அகமானம் செய்வே குற்றம் அகமானம் செய்வதற்கா இவனை கழுத்து பிடித்து இவனை வெளியே தலையில் தள்ளு. சுவாமி பிள்ளை இல்லாம பெரும்பாலும் நீங்க வரலாமா? அமராவதி பொன்னுலோகத்திலே தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். வேதம் தெரிந்த ஞானிகளும் யோகிகளும் பக்தர்களும் வந்திருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் மனசு வச்சு உங்களுடைய அருளால எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் சுவாமி. நீங்கள் தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் ஆண்டவனே. பிள்ளை இல்லாத வந்ததே குற்றம் வந்தது மட்டும் இல்லாம நம்மிடமே குழந்தை செல்வத்தை வரமாக கேட்கிறோம். ஐயனே என்ன பாவம் செய்ததையா? எனக்கு குழந்தை வர வேண்டும் சுவாமி. என்னை கண்டு இந்த யாகத்தை கண்டு இருக்கிற மிருகமெல்லாம் மிரண்டு ஓடிச்சு. அவ்வளோ ஆகுதிகளை கொடுத்து இந்த தேவர்களுக்கெல்லாம் நான் உயிர் கொடுத்தேன். நான் என்ன அப்படி பாவம் செய்தேன்? நான் செய்தனா? என்னுடைய தந்தை செஞ்சாரா? இல்லை என்னுடைய பாட்டமார்கள் செய்தார்களா? ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஒரு தவறும் செய்யவில்லை.
இப்படிப்பட்ட துரோகி இந்த தேவசபைக்கு கூடாது, வந்திருக்க ஆகாது. என்னைக்குமே இல்லாத தேவர் சபையவே இன்னைக்கு எவனால் களங்கமடைந்து விட்டது. அகமானம் செய்து விட்டான். கலங்கப்பட்ட நீ ஒரு பொழுது தேவலோகத்தில் தேவர் சபை இருக்கிறதுக்கு அருகில் உடனே முடிச்சு. தள்ளி வெளியே போடு. இந்த காவல் சபையை இத்துறை இன்று கலைக்க வேண்டாம். கிளம்புங்கள். நாராயண நாராயண நாராயண. அதாவது என் கழகம் இன்று தேவ சபையிலே நன்மையில் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்று இந்த மிருகண்டாயிருக்கு உத்தரவாக்கியம் கிடைப்பதற்காகவே நான் ஒரு காலத்தை உண்டாக்கியிருக்கிறேன். மீண்டும் பார்க்கலாம். நாராயண நாராயண. அமராவதி பொண்ணு லோகத்திலே சபை கூடுவது எதுக்குன்னா தர்மத்தை எப்படி நிலைநாட்டுவது, அதர்மத்தை எப்படி அழிப்பது. எந்த இடத்துல தர்மம் இருக்கிறது அந்த இடத்துல மழை மாறி பெய்யும். எந்த இடத்திலே அதர்மம் இருக்கிறது அந்த இடத்துல காஞ்சி போகும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தான் இப்பேற்பட்ட தேவர் சபை. இப்பேற்பட்ட தேவர் சபையிலேயே எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஐயோ, நான் தாத்தாரை அடிக்கவில்லை. இந்த அமரர்களை தேடி இவர்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே. இனிமேல் வரைக்கு இந்த பூமியில நான் வாழ்ந்தா என்ன, நான் வாழ்ந்து என்னத்தை சாதிக்கணும் போறேன். என்னுடைய மனைவி மறுத்தாவது என்று சொல்லி நாங்கள் இருவர்களும் ஆண்டம் அடைந்து விடுகிறோம். ஐயா நாட்டுக்கு செல்ல அதே சமயத்தில் தேவக்கன்னிகை சபைக்கு தருவார்.